வணக்கம். நான் இன்னைக்கு ஜெஃப்ரி ஆர்ச்சர் அவர்களுடைய கிளீன் ஸ்வீப் இக்னிஷியஸ் அப்படின்ற கதையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை முழுவதுமே நைஜீரியாவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் ஆசிரியர் எழுதியிருக்காங்க. அதாவது நைஜீரியாவில் புதுசாக ஒரு நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் பேர் தான் இக்னிஷியஸ். புதுசாக ஒரு நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாட்டில் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்க பத்திரிகைகளில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை தான் தலைப்பு செய்தியை பக்கத்தில் போடுவாங்க. ஆனால் நைஜீரியாவில் இருக்கிற ஃபேமஸான பத்திரிக்கையான லாகோஸ் டைம் அப்படின்ற பத்திரிக்கை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, முதல் பக்கத்துலேயும் போடாமல் 2வது பக்கத்துலேயும் போடாமல் கடைசி 7வது பக்கத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன செய்தியாக போட்டிருக்காங்க. இது என்னடா புதுசாக நிதியமைச்சர் நியமனம் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன 7வது பக்கத்தில் கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது கடந்த 16 வருஷத்தில் 17வது முறையே நியமிக்கப்பட்ட நிதியமைச்சர். அதனால் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா போர் அடிச்சுட்டு அந்த நியூஸ் ஒரு சின்னதாக போட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். புதுசாக நியமிக்கப்பட்ட இக்னிஷியஸ் என்ன பண்ணினாங்க அப்படின்னா பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறாங்க. அப்போ போல் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு பெரிய உரையை நிகழ்த்துறாரு. அந்த உரையில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இனி என்னோட இதில் கரப்ஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்காது அப்படின்னு, அதாவது ஊழல் அப்படின்ற ஒன்று இனி நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே அதையும் என்ன செய்யலை அப்படின்னா யாருமே பெருசாக எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா கடந்த 16 பேர் இப்படித்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன அது ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கலை. ஆனால் இக்னிஷியஸ் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் 3வது மாதத்துக்குள்ளே என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சார் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நடத்த ஆரம்பிச்சாரு. அவர் 3வது மாசத்துல தன்னோட அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்ல யாரோ ஒருத்தங்க போலியான ஆவணங்களை ரெடி பண்ணி அந்த ஃபைல்ல வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை உடனே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா பதவி நீக்கம் பண்ணிட்டாரு. அப்போ கூட இவங்க என்ன செய்யல அப்படின்னா யாருமே பெருசாக கண்டுக்கல. ஏன் அப்படின்னா இப்படித்தான் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணுவாங்க, இதெல்லாம் என்ன அரசியல் ஒரு சின்ன இதுதான், இதெல்லாம் பெருசாக நம்ம கண்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை பெருசாகவே நினைக்கல. சரி, 2வது முறையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லெபோன்ல இருந்து ஒரு வெளிநாட்டவர் அந்த நாட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்நிய செலாவணி மோசடி பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட விசாவை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி அவரை திரும்ப என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா அவரோட நாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அப்போ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்னடா இப்படி இருக்கிறாரு, சரி எதை இவர் இப்படி பண்ணுறாரு, நல்ல விதமாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நம்பிக்கை வருது இவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக. 3வது முறையே அதிரடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலீஸ் அதிகாரி ஒரு உயர் அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா லஞ்சம் வாங்கினாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை இவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு பொழுது. இவர் கையங்களவுமா பிடிச்சு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி அவருக்கு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய மெனக்கெட்டு அவரோட பதவியும் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா நீக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்த உடனே தான் எல்லாரும் இவர் மேலே முழுசாக நம்பிக்கையே வந்துச்சு. இவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாரு சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமஸான லாகோஸ் டைம்ஸ் பத்திரிக்கை இப்போ தான் இவரை பற்றி என்ன செய்யற அப்படின்னா முதல் பக்கத்தில் கிளீன் ஸ்வீப் இக்னிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணுறாரு, அதாவது ஊழலே இல்லாமல் ஒரு அரசை நிறுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை அப்படியே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெருமையாக பேசுகிறாங்க. இவரும் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு வரதை பார்த்து அந்த நாடு அதிபர் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இராணுவ அதிகாரியோட கட்டுப்பாட்டில் அந்த நாடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது இராணுவ அதிபருக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா தெரிய வருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இப்போவே இக்னிஷியஸை நான் பார்த்தாகணும், எனக்கு அவர் கூட அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட்டர்பாயும் இக்னிஷியஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சந்திக்கிறாங்க. அப்போ அந்த இராணுவ அதிபர் சொல்கிறாரு, நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னோட லஞ்ச பணத்தை இங்கேருந்து வாங்கி அவங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஸ்விஸ் பேங்க்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா போடுறாங்க. அவங்க எங்கே போடுறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட கிடைக்கல. ஆனால் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால நான் இந்த விஷயத்த உங்களை நம்பி நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன், நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இவர் யோசிக்கிறாரு, இக்னிஷியஸும் யோசிச்சுட்டு சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் நான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கும் ராணுவ அதிபர் என்ன செய்றாரு அப்படின்னா ஒத்துக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பணியை நான் ரகசியமா தான் செய்யறேன், ஆனா இந்த பணியை செய்யறதுக்கான எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிக்கு உங்க கைப்பட எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கணும் உங்க கையெழுத்தோட அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பா நாளைக்கு காலையில 6 மணிக்கு உங்களோட டேபிள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயமா அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, நான் இந்த வேலை விஷயமா என்ன அப்படின்னா, சில வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டியது இருக்கும். அதனால அந்த நாட்டுல இருக்கிற நம்மளோட தூதரகம் இருக்கும்ல, இந்த தூதரகத்தோட அதிகாரிக்கு இணையான ஒரு அதிகாரம் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்துல இதுக்கு இடமும் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் கொடுத்தா தான் எனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொன்ன உடனே இவர் அதுக்கு என்ன செய்றாரு அப்படின்னா சம்மதிக்கிறார். நீ எந்த நாட்டுக்குனாலும் போகலாம், அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற அம்பாசிடருக்கு இணையான அதிகாரம் உனக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு அப்படின்னா நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. சரி, மூணாவது விஷயமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயமா நான் வெளியில போறதுனால எனக்கு பாதுகாப்பை நீங்க கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிற ஒரு வேலை, இருக்கிற சம்பந்தப்பட்ட ஒரு வேலை. அதனால என்னோட உயிருக்கு வந்து எந்த நேரத்துல ஆபத்து வரும்னு தெரியாது, அதனால எனக்கும் அதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பா உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கான பாதுகாப்பும் கொடுக்க, அதுவும் போக உன்னோட கையில ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கியும் நான் கொடுக்க, நீ எந்த நாட்டுக்குனாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு எடுத்துட்டு போகலாம், அதுக்கான லைசன்ஸும் உனக்கு எல்லா விதத்துலயும் நான் கொடுக்குறேன், எங்க வேணாலும் நீ உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இக்னிஷியஸும் ஒத்துக்கிறாரு. யார்கிட்டையும் சொல்லாம ஒரு 3 மாசமா என்ன செய்யறாரு அப்படின்னா கடுமையா உழைக்கிறாரு. அவரோட பிஏக்கு கூட தெரியல. ஆனா பிஏக்கு மட்டும் என்ன தெரியுது அப்படின்னா, இது அதிபரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் இவ்வளவு காலமும் செய்யறாரு, ஏதோ ரகசியமான ஒரு ஒப்பந்தம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது வர மட்டும்தான் தெரியுது. வேற எதுவுமே என்ன செய்யல அப்படின்னா அவரோட பிஏக்கு கூட தெரியல. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த நாட்டுல ஆகஸ்ட் மாசம் தான் அங்க இருக்க பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் லீவு போலுக்கு, சம்மர் ஹாலிடே மாதிரி. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அதிபர்கிட்ட எனக்கு வந்து ஒரு 2 மாசம் லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தன்னோட குழந்தைங்களோட நான் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறேன் சுற்றுலா அப்படின்னு சொன்ன உடனே அதிபரும் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா லீவு கொடுத்துட்டாரு. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற புளோரிடாக்கு போறாரு. ஏன் அப்படின்னா அங்கதான் டிஸ்னி வேர்ல்டு இருக்கிறதுனால அங்க போய் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னோட குழந்தைங்களோட நம்ம வந்து அங்க நேரத்தை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி போறாரு. அங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல என்ன செய்யறாரு அப்படின்னா ரூம்லாம் புக் பண்ணி தன்னோட குழந்தைங்களையும் தன்னோட மனைவி என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க வைக்கிறாரு. அங்க நடக்கிற எல்லா செலவுக்குமே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னோட காசுல இருந்துதான் எல்லாத்தையுமே என்ன செய்யறாரு அப்படின்னா செலவு பண்றாரு. இதையும் சொல்லி முடிச்சுட்டு அவர் நேரம் அங்க போய் இறங்கின உடனே அவரோட மனைவி கிட்ட சொல்லுறாரு, நீங்க என்ன செய்யுங்க, இங்க 2-3 நாளைக்கு எவ்வளவு என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோதானே என்ஜாய் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன அப்படின்னா நியூயார்க்ல ஒரு வேலை இருக்கு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நீங்க ஊருக்கு போற சமயத்துல நான் ரிட்டர்ன் வந்து உங்க கூட நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட மனைவியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இவர் பிஏ யாரும் பிஏ என்ன செய்யறாரு அப்படின்னா செக்ரட்டரியா அவரோட ஒய்ஃபை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் கவனிச்சுக்கோ, காசையும் என்ன செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்றதுக்கு கொடுத்துட்டும் போயிடுறாரு. எல்லாமே அவருடைய தனிப்பட்ட காசு தான். சரின்னு கொடுத்துட்டு அவர் என்ன செய்றாரு அப்படின்னா நியூயார்க்கு போறாரு. நியூயார்க்ல போய் நியூயார்க்கு உள்ள போகல, நியூயார்க்ல என்ன செய்றாரு அப்படின்னா இந்த ஏர்போர்ட்லயே அந்த டிக்கெட் கவுண்டர்ல போய் என்ன செய்றாரு அப்படின்னா சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட் போடுறாரு. இக்னிஷியஸ் நேரம் என்ன செய்யறாரு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல போய் இறங்குறாரு. சுவிட்சர்லாந்துல இறங்கின உடனே அவர் ஒரு சின்ன ரூமா புக் பண்ணி என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க இருக்கிறாரு. அங்க அவர் கையில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய வங்கி பட்டியல் வச்சிருக்காரு. அதாவது வங்கியில எந்தெந்த வங்கி இந்த நாட்டுல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபேமஸான வங்கியெல்லாம் என்ன செய்யறாரு அப்படின்னா பலமுறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுல ஒரு வங்கி என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் சூஸ் பண்றாரு. அதான் என்ன அப்படின்னா ஹெர்பர் எக்ஸி அப்படின்ற ஒரு வங்கி. அந்த வங்கிக்கு நேரடியா என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இருக்கிற ஹோட்டல்ல இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா கால் பண்றாரு. அது நேரம் அங்க இருக்கிற ஒரு ஆபீஸுக்கு கனெக்ட் ஆகுது. அவர் சொல்றாரு, நான் வந்து உங்க சேர்மனை வந்து சந்திக்கணும், நான் இந்த மாதிரி நைஜீரியால இருந்து வந்திருக்கிற நிதியமைச்சர், அதனால அவர் எனக்கு இன்னைக்காவது நாளைக்காவது சந்திக்கிறதுக்கு ஒரு ½ எனக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க நைஜீரியாவோட நிதியமைச்சர் அப்படின்னா நீங்க வந்து இதை முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கலாம், இது ஒரு அரசு முறை பயணம் தான், எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம இப்ப வந்து நீங்க சந்திக்கணும்னு சொல்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு,
இது முன்னக்கூட்டியே வந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம் கிடையாது. இது ரகசியமான ஒரு பயணம் அப்படின்றதுனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் நிதி அமைச்சர் அப்படிங்கும்போது இன்னைக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் என்ன செய்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பெரிய பழைய பொட்டியை எடுத்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஹெர்பல் எக்ஸி அப்படின்ற வங்கிக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா போறாரு. அவரு சேர்மன் ரூமுக்கு போறாரு. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ரூம், ரொம்ப அழகா இருக்கு அந்த இடமே. சரின்னு இவர் அந்த இடத்துல உட்கார்றாரு. அங்க இருந்து சேர்மனும் அவரோட அசிஸ்டண்ட் என்ன செய்றாரு அப்படின்னா வராரு. 2 பேருமே என்ன செய்றாங்க அப்படின்னா உட்கார்றாங்க. அப்போ வந்து இவர் கேட்குறாரு, இக்னிஷியஸ் உங்களோட செக்ரட்டரி இங்கே தான் இருக்கணுமா பிஏ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவரும் சேர்ந்தாதான் இருக்கணும், 3 பேருக்கான ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசல, ரொம்ப அமைதி அந்த இடம் இருக்கு. இவர் வந்து ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம நேர என்ன செய்றாருன்னா, அவர் என்ன விஷயத்துக்கு வந்தாரோ அந்த விஷயத்த கேட்க போறாரு. ஏன்னா இவர் தான் கிளீன் ஸ்வீப் இக்னிஷியஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்றாரு அப்படின்னா நேர கேட்குறாரு, எங்க நாட்டில் இருக்கிற எந்தெந்த அதிகாரியெல்லாம் உங்க நாட்டில் வந்து வங்கி கணக்கு துவங்கி எங்க நாட்டில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் உங்க நாட்டுல சேர்த்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த விவரத்தை வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும். அந்த லிஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இவர் இப்படியே சேர்மன் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, எங்க நாட்டோட பாலிசி படி எந்த வாடிக்கையாளர்களுடைய வங்கியில இருக்கிற வாடிக்கையாளரோட விவரங்களையும் நான் யாருக்கிட்டையும் தெரிவிக்கிறது கிடையாது. அதனால இந்த விஷயம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு அப்படின்னா எந்திரிக்கிறாரு. இக்னிஷியஸ் இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது. அவர் சொல்றாரு, உட்காருங்க, ஏன் எந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சேர்மன் சொல்றாரு, இந்த விஷயத்தை பற்றி வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. அதாவது அதிபர் வந்து கொடுத்த அந்த கடிதம், அதாவது என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த நாட்டில் இருக்கிற அம்பாசிடர், எங்கள் நாட்டு தூதரகத்தில் இருக்கிற அம்பாசிடருக்கு இணையான அதிகாரம் கொண்டவர் இவர். எம் மூலமாக தான் இங்கே இந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த அதிபர் எழுதி கொடுத்து அந்த கையெழுத்து போட்டு அந்த கடிதத்தை இவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்பவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எந்த கடிதத்தை கொடுத்தாலும் எங்க நாட்டு பாலிசி படி தான் நான் இருப்பேமே தவிர எந்த வங்கி வாடிக்கையாளர்களோட கணக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அசரல் அப்ப சொல்றாரு, உங்க நாட்டுல தூதரகம் உங்க நாட்டுல இருக்கு, அது மூலமா நான் என்ன செய்வேன் அப்படின்னா அழுத்தம் கொடுப்பேன். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்ககிட்ட இங்க அனுப்பி விடுவாங்க, நீங்க இந்த மாதிரி எங்க கேட்குற ஒரு டீட்டெயில நீங்க கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அழுத்தம் கொடுப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, இப்போ உங்ககிட்ட சொன்னதே தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா கடிதம் மூலமா அவங்களுக்கு எழுதி அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் யோசிக்கிறாரு, இவர் என்ன சொன்னாலும் இவர் என்ன செய்றாரு அப்படின்னா வங்கி பட்டியலை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு முறை என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவிட்சர்லாந்துக்கும் நைஜீரியாவுக்கும் நிறைய நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா பாண்டிங் போட்டு வச்சிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா நிறைய அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோம். அதை ஃபுல்லத்தையும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இன்னைக்கே போய் எங்கள் நாட்டில் போய் எல்லாத்தையும் நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். அப்படி கேன்சல் பண்ணேன்னா நாங்கள் நஷ்டீடு கொடுக்கணும். ஆனால் ₹1 நஷ்டீடு கூட கொடுக்காம நான் என்ன செய்வேன் அப்படின்னா எல்லா அக்ரிமெண்ட்டையும் என்ன செய்வேன் அப்படின்னா கேன்சல் பண்ணுவேன். இது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, இது கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்னு தோணலையா? நீங்கள் என்ன விதமான அக்ரிமெண்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கேன்சல் பண்ணாலும் நான் அதுக்கு அசர மாட்டேன். ஏன் அப்படின்னா பாதிப்பு 2 சைடுமே இருக்கத்தான் செய்யும். அதுக்காக எங்கள் நாட்டில் இருக்கிற பாலிசியை மாற்றி நான் உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது அப்படின்னா எங்களோட வாடிக்கையாளரோட விவரங்களை நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு அப்படின்னா இக்னிஷியஸ் யோசிக்கிறார். சரி, அது போகட்டும். அப்போ எங்கள் நாட்டில் உங்கள் தூதரகம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த அம்பாசிடர் இருப்பாங்களா, அந்த தூதரகத்தையே நான் என்ன செய்வேன் அப்படின்னா காலி பண்ணி அவரை என்ன செய்வேன் அப்படின்னா தடை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் அவரை என்ன செய்வேன் அப்படின்னா ஜெயிலில் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி அவர் சொல்லும்போது, இங்கே என்ன பண்ணனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா என்னோட கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அது போகட்டும்.
அப்போ நான் மறுபடியும் என்ன செய்வேன், இங்கேருந்து நேராக அமெரிக்கா போகேன். எல்லா பத்திரிக்கையும் என்ன செய்வேன் அப்படின்னா கூப்பிடுவேன். ஃபேமஸான பத்திரிக்கை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து அரசில் இருக்கிற இந்த ஹெர்பர் எக்ஸி அப்படின்ற வங்கி எங்களுடைய நைஜீரிய அரசிற்கு விரோதமாக செயல்படுகிறது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அப்போ ஒரு புது வாடிக்கையாளர் கூட உங்களுக்கு வரமாட்டாங்க, உங்கள் வங்கியோட பேர் கெட்டு போகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவுமே என்ன செய்கிறாரு அப்படின்னா சேர்மன் அசரலை, நீங்கள் என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, நீங்கள் புது வாடிக்கையாளர் வேணால் எனக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் என்னோட பழைய வாடிக்கையாளர்களோட விவரங்களை நான் கொடுத்து தான் அந்த புது வாடிக்கையாளர் எனக்கு வேணும் அப்படின்னா அப்படி வாடிக்கையாளர் எனக்கு வேண்டாம், பரவாயில்ல நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வங்கியோட வாடிக்கையாளர் பேரை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா கிளம்பி சரி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு கை குலுக்கலான்னு போகிறாரு. அப்போ போல் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அவர் தன்னோட ஜாக்கெட்டில் வச்சுருந்து அந்த துப்பாக்கி எடுத்து என்ன செஞ்சார் அப்படின்னா சேர்மனோட நெத்தியில் அப்படியே என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா வச்சிட்டாரு. சேர்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இக்னிஸை சொல்கிறாரு, என்ன நீ சும்மா நான் வந்தேன்னு நினச்சியா, நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன், நான் கேட்ட லிஸ்ட்டு நீ என்ன செய்யணும் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் அப்படி என்ன செய்யற அப்படின்னா இதில் இருக்கிற புல்லட் எல்லாமே உன்னோட நெத்தியை போய் சுட்டு என்ன செய்யறாங்க தலை அப்படி சுக்குநூறாக வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து என்ன அப்படின்னா பலப்பலன்னு அவருக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா வேக்க ஆரம்பிச்சுட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற அவரோட பிஏக்கும் அதுக்கும் மேலே என்ன அப்படின்னா நான் இப்போ ஒன்றைய சுட்டேன் அப்படின்னா இதுக்கடுத்து என்ன அப்படின்னா அவர் தான் ஒன்றைய நான் சுடல அவர் நேரம் என்ன செய்வார், பயந்து போய் அவர் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே பிஏக்கு என்ன பண்ணனே தெரியலை. கண்டிப்பாக இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாக தான் போகிறேன்னு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா முடிவு பண்ணிட்டாரு. அந்த இதுலேயும் சேர்மன் சொல்கிறாரு, நீங்கள் என்னைய சுட்டாலும் பரவாயில்ல, நான் என் நாட்டுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செயல்பட மாட்டேன், பரவாயில்ல உயிர் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன செய்ய பிஏவும் பண்ணுறாரு, சரி இன்னைக்கு நம்ம இருந்தால் வீட்டுக்கு இல்லைன்னா சாமிக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா கண்ணை மூடி அப்படின்னு நிற்கிற அந்த ஒரு செகண்டில் என்னாச்சு அப்படின்னா அவர் தன்னோட துப்பாக்கி எடுத்து தன்னோட ஜாக்கெட்லேயே மறுபடியும் வச்சுட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேர்மனுக்கு என்ன ஆச்சு, அதுக்குள்ளேயும் ஏன் இவர் துப்பாக்கி எடுத்து இப்படி உள்ளே வச்சுட்டு உட்கார சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த வேர்வையெல்லாம் துடைச்சிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா உட்கார்றாரு. அப்போது அவர் அந்த ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்தார் தெரியுமா, பழைய சூட்கேஸ், அதை என்ன செய்கிறாரு அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அதை பார்க்கும்போது அதில் இருந்தது என்ன அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக சுருட்டி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா $1000 வச்சுருக்காரு. அது எப்படி பார்த்தாலும் என்ன அப்படின்னா ஒரு 500 கோடி டாலராவது இருக்கும். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த சேர்மனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, நானும் உங்கள் வங்கியில் புதுசாக ஒரு கணக்கு துவங்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே சேர்மன் அப்படி பார்க்குறாரு. ஐயோ இதுக்கு தான் இவ்வளோ பாடு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆயிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இவர் கொள்ளையடிச்சிட்டு வந்த பணத்தை இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பேங்க்கில் வந்து கடைசி டெபாசிட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு, அதாவது அவரை டெபாசிட் பண்ணும்போது உண்மையும் வளர்றாரா இல்லை சொல்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே இவர் இவ்வளோ டெஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அரசர் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா கதையை முடிக்கிறாங்க. நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். வணக்கம்.